அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். தனுசு ராசி அன்பர்களுக்கு 3இல் ராகு, 4இல் சனி, 6இல் செவ்வாய், 7இல் சூரியன், 8இல் குரு, 9இல் சுக்கிரன், கேது. ஆக தனுசு ராசி அன்பர்களுக்கு 6இல் செவ்வாய், 9இல் சுக்கிரன் இக்கட்டான நேரத்தில் எதிர்பாராத வகையில் பொருளாதார உதவிகள் தங்களுக்கு கிடைக்கும். ராசிக்கு 3இல் ராகு இருப்பதால் எதிலும் தைரியம். எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்கும். குரு பகவான் 8இல் இருப்பதாலும் சூரியன் 7இல் இருப்பதாலும் நெருங்கியவர்களை சற்று அனுசரித்து செல்ல வேண்டும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனம் தேவை. கணவன் மனைவியிடையே தேவையில்லாத மனஸ்தாபங்கள் உண்டாகலாம். வேலையாட்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக லாபத்தினை அடையலாம். தொழிலில் நேரடி கண்காணிப்பு தேவை. தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பு குறையலாம். தொழில் ரகசியங்களை பிறரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அஷ்டாஷ்டம சனி என்பதால் உழைப்பு அதிகமாக இருக்கும். உடலில் சோர்வு வந்து விலகும். அடிக்கடி பயணங்கள் செய்ய வேண்டியிருக்கும். இரவு நேர பயணங்களை தவிர்த்தல் வேண்டும். உயர் அதிகாரியிடம் தேவையில்லாமல் வாக்குவாதங்கள் செய்ய வேண்டாம். மாணவர்களுக்கு கெட்ட சகவாசம் கூடாது. நன்றாக படித்தல் வேண்டும். படிப்பில் கவனம் செலுத்தல் வேண்டும். ராசிக்கு 3இல் ராகு இருப்பது சிறப்பு. அஷ்டமத்தில் இருந்த லாபாதிபதி சுக்கிரன் தற்போது பாக்கியஸ்தானத்துக்கு வருவதும் சிறப்பு. 6இல் உள்ள செவ்வாய் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பார். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள். வெளி வட்டாரத்தில் கௌரவம் உயரும். தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் நல்ல விதமாக நடைபெறும். பிள்ளைகள் நன்றாக இருப்பார். ராசிநாதன் குரு தங்கள் 2ஆம் இடத்தை பார்ப்பதால் தேவைக்கு தகுந்தபடி பண வரவுகள் உண்டு. ராசிக்கு 4இல் சனி, 8இல் ராசிநாதன் இருப்பதால் செலவுகள் அதிகரிக்கும். சில நேரங்களில் கடன் வாங்க வேண்டி இருக்கும். வீண் செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது. திருமண முயற்சிகளில் சில சோதனைகளும் தாமதங்களும் வரலாம். எதிலும் அவசரப்பட வேண்டாம். 4ஆம் இடத்தில் சனி இருப்பதால் வேலை செய்யும் இடத்தில் கவனமாக இருங்கள். வண்டி வாகனத்தில் கவனமாக செல்லுங்கள். கோவிலுக்கு சென்றால் கிருஷ்ண பரமாத்மாவை வழிபடுங்கள். வீட்டில் தினமும் சுந்தரகாண்டம் பகவத்கீதை பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.